அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற போது சூழ்நிலை மாறுகிறது அல்லது மாற்றம் உண்டாகிறது என்பதை இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கையில் உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடே சேர்ந்து கொண்டது. அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. தோலினால் மூடப்பட்டது. ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தபடியினாலே மகாபரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழுகின்ற ஜனங்களுக்கு ஆவியானவர் ஒருவரே நம்பிக்கையை உண்டாக்குகிறவர் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னபோது எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொன்னார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாய் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு எலும்பு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி உலர்ந்த எலும்புகள் உயிரடை செய்யும்படியான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவைகளுக்குள்ளே அனுப்பப்பட்டபடியினாலே அவைகள் அல்லது அவர்கள் உயிர் பெற்று மகாபரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்ற ஒரு தேவ வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நீ உலர்ந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம், அல்லது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம், அல்லது எல்லாம் என் கைகளை மீறி போய்விட்டது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, தேவ வல்லமையினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது உன் சூழ்நிலை மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் திரும்புலம் பற்றுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையாய், உயிர் பெற்ற வாழ்க்கையாய், ஜீவனுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டுமே என்றால் you should wait upon the Lord. நீ ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே மகாபரிய சேனை எழுந்து நின்றதை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். உன்னை உயிர் பெறச் செய்கிறார். ஒருவேளை உன் சரீரம் செத்து கொண்டே இருக்கலாம், ஆனால் தேவ வல்லமை உனக்குள் இறங்குகின்ற பொழுது நீ ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற, மறுபுறப்படைகிற ஒரு பெரிய அனுபவத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன போது,
உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு உன் சூழ்நிலை மாறும். வேதம் சொல்லுகிறது, வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும், வனாந்தரம் செழிப்பாகும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வெறுமையாய் காணப்படுகிறாயோ? ஐயோ, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ? நான் எத்தனை நாட்கள் இப்படி இருப்பது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ? ஒரே ஒரு காரியம், உன்னை நீ கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவ வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உன் இல்லாமையை நீக்கி போட்டு உனக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உன் வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுவாய். ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது மாத்திரமே ஆண்டவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். எலும்பு பள்ளத்தாக்கானது மகாபரிய சேனையா எழும்பி நின்றதே. ஆண்டவர் இந்த நாளிலும் உன்னை குறித்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் சத்துருக்களுக்கு தலைகளுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறார். உன் சத்துருக்களுக்கு எதிராக நான் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால், உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுவேன். ஒருவேளை சங்கீதக்காரன் சொன்னபோது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒருவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் ஒருவரே உன்னை உயர்த்துகிறவர், ஆண்டவர் ஒருவரே சத்துருக்கு மேலாக உன் தலைகளை உயர்த்துகிறவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.